சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 173வது திரைப்படம், அதாவது சுந்தசி அவர்கள் இயக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த திரைப்படத்தோட அஜித் அவர்களோட திரைப்படமும் மோத போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு திரைப்படமும் ஒரே தீமில் கொண்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில், சுந்தசி அவர்களுடைய இயக்கத்தில், கமல்ஹாசன் அவர்களோட தயாரிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாக போகும் திரைப்படம் தான் இந்த தலைவர் 163. இந்த திரைப்படத்தை ரொம்ப கமர்ஷியலான திரைப்படமாக உருவாக்க தான் படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜை ரிஜெக்ட் பண்ணதற்கான மிக முக்கியமான காரணமே அதுதான். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஹிட் கொடுக்கணும், எந்த விதமான ரிஸ்க்கும் வேண்டாம், கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணி தான் சுந்தசி அவர்கள் இது பண்ணாங்க. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியலான பூஜை வீடியோ ஒரு அக்ரிமெண்ட் சைன் வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, இந்த திரைப்படம் 2027 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறது அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே பொங்கல் பண்டிகைக்கு அஜித் அவர்களோட திரைப்படத்தையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அஜித் அவர்கள் நடிக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கும் திரைப்படமும் அடுத்த வருடம் 2027 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறதாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கும் ஒரு பக்காவான ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு திரைப்படம் ஒரே தீமை பேஸ் பண்ணி தான் போக போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த சைடு ரஜினிகாந்த் சுந்தசி அவர்கள் இயக்கும் திரைப்படம் கம்ப்ளீட்டான கமர்ஷியல் திரைப்படம். அதாவது நீங்க அண்ணாத்த திரைப்படம் பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி தான் இந்த திரைப்படம் உருவாக போகிறதாம். ஆனா இந்த திரைப்படம் சுந்தசி அவர்களோட ஸ்கிரீன் பிளேல ஒரு பக்காவான திரைப்படமா உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அதே தீம்ல அதே மாதிரி இந்த சைடு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த திரைப்படம் கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்க கமர்ஷியல் மசாலா திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் விஸ்வாசம் திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் உருவாக போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இந்த சைடு அஜித் அவர்களோட நடிக்க ராகவா லாரன்ஸ் அவர்கள், விஜய் சேதுபதி இவங்க கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடித்தவுடன் இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி வருகிற 27ஆம் தேதி அஜித் அவர்களோட திரைப்படத்தோட அஃபிஷியலான அப்டேட் வெளியாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆகும். மொத்தத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் சுந்தசி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகும் தலைவர் 163 திரைப்படம் அஃபிஷியலாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக போகிறது. இந்த சைடு பார்த்தா அஜித் அவர்களோட திரைப்படம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக போகிறது. ரெண்டு படமும் ஒரே நாள் மோதிக்கொள்ள போகிறது. ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி விஸ்வாசம் பேட்டையும் மூடி இருக்கு. இந்த ரெண்டு திரைப்படம் வேறு ஜானர்னால் மக்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடினாங்க. ஆனால் இந்த ரெண்டு திரைப்படம் ஒரே ஜானர்னால் இது ஒரு பெரிய ரிஸ்காக மாற வாய்ப்புகள் இருக்குது. பொங்கல் பண்டிகைக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் திரைப்படம் அந்த திரைப்படத்தை குடும்பமாக போய் பார்ப்பாங்க. ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அந்த திரைப்படத்தை ரசிகர்களும் இளைஞர்களும் போய் பார்ப்பாங்க. ஆனால் ரெண்டுமே குடும்பத்தை பேஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக வரும்போது அது கண்டிப்பாக வசூல் பாதிக்கும். வசூலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ரெண்டு திரைப்படம் ஒரே நாள் மோதிக்கொண்டால் செமையாக இருக்குமா, இல்லை வேறு நாள் சோலோ ரிலீஸாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 173வது திரைப்படம், அதாவது சுந்தசி அவர்கள் இயக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த திரைப்படத்தோட அஜித் அவர்களோட திரைப்படமும் மோத போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு திரைப்படமும் ஒரே தீமில் கொண்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில், சுந்தசி அவர்களுடைய இயக்கத்தில், கமல்ஹாசன் அவர்களோட தயாரிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாக போகும் திரைப்படம் தான் இந்த தலைவர் 163. இந்த திரைப்படத்தை ரொம்ப கமர்ஷியலான திரைப்படமாக உருவாக்க தான் படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜை ரிஜெக்ட் பண்ணதற்கான மிக முக்கியமான காரணமே அதுதான். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஹிட் கொடுக்கணும், எந்த விதமான ரிஸ்க்கும் வேண்டாம், கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணி தான் சுந்தசி அவர்கள் இது பண்ணாங்க. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியலான பூஜை வீடியோ ஒரு அக்ரிமெண்ட் சைன் வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க,
இந்த திரைப்படம் 2027 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறது அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே பொங்கல் பண்டிகைக்கு அஜித் அவர்களோட திரைப்படத்தையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் வந்து அஜித் அவர்கள் நடிக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கும் திரைப்படமும் அடுத்த வருடம் 2027 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறதாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கும் வந்து ஒரு பக்காவான ஒரு பிளானை வந்து வச்சிருக்காங்க. அதாவது வந்து இந்த 2 திரைப்படம் வந்து ஒரே தீமை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து போக போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் அது கிடைச்சிருக்கு. அதாவது வந்து இந்த சைடு வந்து ரஜினிகாந்த் சுந்தர்சி அவர்கள் இயக்கும் திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டான கமர்ஷியல் திரைப்படம். அதாவது நீங்கள் அண்ணாத்த திரைப்படம் வந்து பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படம் உருவாக போகிறதாம். ஆனால் இந்த திரைப்படம் சுந்தர்சி அவர்களோட ஸ்க்ரீன் பிளேல வந்து ஒரு பக்காவான திரைப்படமாக உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதே தீமில் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்க கமர்ஷியல் மசாலா திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் விஸ்வாசம் திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் உருவாக போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இந்த சைடு வந்து அஜித் அவர்களோட நடிக்க ராகவா லாரன்ஸ் அவர்கள், விஜய் சேதுபதி இவங்க கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடித்தவுடன் வந்து இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி வந்து வருகிற 27ஆம் தேதி அஜித் அவர்களோட திரைப்படத்தோட அஃபிஷியலான அப்டேட் வந்து வெளியாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆகும். மொத்தத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகும் தலைவர் 160 திரைப்படம் வந்து அஃபிஷியலாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக போகிறது. இந்த சைடு பார்த்தா அஜித் அவர்களோட திரைப்படம் வந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியாக போகிறது. 2 படமும் ஒரே நாள் வந்து மோதிக்கொள்ள போகிறது. ஆல்ரெடி வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து விஸ்வாசம் பேட்டையும் வந்து மூடி இருக்கு. இந்த 2 திரைப்படம் வேறு ஜானர்னால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொண்டாடினாங்க. ஆனால் இந்த 2 திரைப்படம் ஒரே ஜானர்னால வந்து இது ஒரு பெரிய ரிஸ்க்காக மாற வாய்ப்புகள் இருக்குது. பொங்கல் பண்டிகைக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தை வந்து குடும்பமாக போய் பார்ப்பாங்க. ஒரு ஆக்ஷன் திரைப்படம் வந்தால் அந்த திரைப்படத்தை ரசிகர்களும் இளைஞர்களும் போய் பார்ப்பாங்க. ஆனால் 2மே வந்து குடும்பத்தை பேஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக வரும்போது அது வந்து கண்டிப்பாக அது வசூல் வந்து பாதிக்கும். வசூலுக்கு வந்து பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ஸோ என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? 2 திரைப்படம் ஒரே நாள் மோதிக்கொண்டால் செமையாக இருக்குமா, இல்லை வேறு நாள் சோலோ ரிலீஸான நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.